ஹாய் எவ்ரி ஒன், நான் ரிச்சர்ட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீயிங் ரிச் சேனல். ஸோ உங்கள் எல்லோரையும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் எக்ஸைட்டிங்காக நம்ம ரொம்ப நாளாக காத்துட்ருக்க ஒரு குட் நியூஸை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுவும் அந்த குட் நியூஸ் மீம் காயினை பேஸ் பண்ணி. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஷிபா இனு. ஸோ இந்த 2025 ஷிபா இனு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது? நம்ம ஷிபா இனு 2020 நம்ம இதை ட்ராக் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ ஷிபா இனு ஒரு 2.5 crore% ஏறி பயங்கரமாக ப்ராஃபிட் கொடுத்தது. அதே மாதிரி இப்போது ஒரு 97% கீழே இறங்கி ஒரு செம்ம டிப்லேயும் இருக்குது. ஸோ இப்போ ஷிபா திரும்பி ரைஸ் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணி என்ன தான் ப்ரோ ஆச்சு, ஷிபா செத்து போச்சா அப்படின்ற லெவலுக்கு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஷிப் காயின்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது? அதாவது இப்போது ஒரு லாஸ்ட்டு 7 வீக் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. ஆனால் இப்போது அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு ஒரு சூப்பரான பாசிபிலிட்டி ரொம்ப கிளியராக தெரியுது. அதாவது ஒரு புல் ஃப்ளாக் ஃபார்மேஷன் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் டபுள் பாட்டமை டச் பண்ணுது. ஸோ டபுள் பாட்டமை டச் பண்ணும்போது ஒரு 4 hour கேண்டலில் டபுள் பாட்டம் டச் பண்ணுதுன்னா அந்த சார்ட் பேட்டர்னில் கன்ஃபார்மாக திரும்பி ஒரு அப் ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்கும். ஸோ இப்போது இன்றைக்கி நீங்கள் ஒரு $100 நீங்கள் வாங்கி ஷிபா இனு ஹோல்ட் பண்ணால் கூட ஒரு மினிமம் 18%லேருந்து 80% வரைக்கும் அப் ட்ரெண்டு கொடுத்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேர்ன் ரேட் கிட்டத்தட்ட ஒரு 12,833% ரைஸ் ஆகிருக்கு. விச் இஸ் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இதை கம்பேர் பண்ணும்போது இந்த 12,000% ரைஸ் ரொம்ப அதிகம். ஒரு லாஸ்ட் 7 daysல பார்த்தா ஒரு 75 million காயின்ஸ் பேர்ன் ஆயிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஷிபா இனுவோட சப்ளை 1 quadrillion. ஸோ இந்த 1 quadrillion கம்மியாகணுன்னா அந்த சப்ளை டைட்டன் ஆனால் மட்டும்தான் ப்ரைஸ் ஏறும். இப்போது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பெருசாக ஷிபா இனுவில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்காங்க. பட் தே வில் கிராஜுவலி ஸ்டெப் இன். இது ஏன் நடக்கும்னா இப்போ ஒரு 4 hour கேண்டில் சார்ட் பேட்டர்னில் நம்ம விசிபிளாக ஒரு டபுள் பாட்டம் தொடுதுன்னா கண்டிப்பாக பெரிய இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே ஷிபாவை பை பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு மியர் ப்ராஃபிட் ஒரு 15 to 50% வரைக்கும் கொடுக்கும். ஸோ நிறைய ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் இதை பண்ணிட்டுருக்கவங்க திரும்பி ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. விச் மே டேக் இட் டுவர்ட்ஸ் ஒரு 50% மேலேயே கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ ஷிபா பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ ஆல்ரெடி பிட்காயின் ஆல்ட் காயின்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நம்மளுக்கு ரொம்ப எவிடெண்ட்டாக தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ ஆல்ட் காயின் எனி டைம் மேஜராக பம்ப் ஆகும். ஸோ அதில் ஷிபா இனு காயினும் பம்ப் ஆகிறதுக்கு பயங்கரமான ஒரு சூப்பர் டைம் இது. ஏன்னா இந்த டபுள் பாட்டம் வந்தாலே திரும்பி மேலே ஒரு அப் ட்ரெண்டில் போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்சன்டேஜ், அதாவது கணக்குலேயே அதாவது எப்படி அந்த 2.5 கோடி% ஏறிச்சோ ஷிபா அந்த மாதிரியும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஷிபா இனு இஸ் நாட் டெட், ஸ்டில் அலைவ். அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு $100 இல்லை ஒரு $1,000 நீங்கள் போட்டிங்கன்னா சம் மில்லியன்ஸ் ஆஃப் காயின்ஸ் உங்களால் வாங்கி ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் விட்டுறணும். அப்படி விடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புல் ரன் அப்படின்னு சொல்கிற அந்த டைமில் டச் ஆச்சுன்னா சூப்பரான ஒரு ப்ராஃபிட் எடுப்பீங்க. அண்ட் இப்போவே குறைஞ்சது ஒரு 15% ஒரு 50% வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா டபுள் பாட்டம் இப்போ டச் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இப்போ புல்லிஷ் மோடில் மாறுறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஷிபா இனு மட்டும் இல்லை, இப்போ பிட்காயின், மற்ற ஆல்ட் காயின்ஸ், எத்திரியம், ஏடிஏ, XRP இது எல்லாமும் ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிட்காயினோட டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வாரோட இம்பேக்ட்னால ஏறிச்சு இறங்குச்சு. அப்போ கூட பிட்காயின் ஒரு $1,03,000 மேலே இன்னும் சஸ்டெயின் ஆகினே தான் இருக்குது. ஸோ பிட்காயின் எனி டைம் மே கோ பியாண்ட் 1,15,000 பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் பிட்காயின் ஆல்ட் காயின் சீசனை ட்ரிகர் பண்ணுச்சுன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் எத்தீரியம், XRP, ADA
அவாக்ஸு இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அக்யூமுலேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ ஒரு ரைட் டைம் டு ஸ்டெப் இன். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் ரொம்ப ஒரு மாதிரி டவுன்லேயே போயிட்டுருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ஸ்டெப் இன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து மேனேஜ் பண்ணுவீங்க. ஷிபாவோட பேர்னிங் ரேட் ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பேர்ன் ஆக ஆக அந்த சப்ளையோட ப்ரெஷர் வந்து டைட்டன் ஆகும். அப்போது காயினோட ப்ரைஸ் வந்து ஒரு வேறு லெவலுக்கு ஒரு டிமாண்டை வந்து க்ரியேட் பண்ணும். அண்ட் இப்போ ஷிபாரியமோட இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து யூசர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு லாஸ்ட் டைமை விட இப்போ வந்து பார்த்தா ஒரு 27% ஆஃப் யூசர்ஸ் வந்து அதாவது ஓல்டர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ ஷிபா இனு வந்து நிறைய பேர் வந்து ஹோல்டு பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக பாசிபிளாக ஒரு 100% மினிமம் ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு லாங் டேர்மில் வந்து ப்ரொஜெக்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000% ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஷிபா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மிராக்கிளை பண்ணியிருக்கு, திரும்பி அது பண்ணோன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் நிறைய பேட்டர்ன்ஸ் இந்த இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்த்தாலே ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் 0. ஒரு 0.10 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அந்த 0.40 ஒரு 0 கம்மியாகி 0.0001 அப்படின்னு வந்தாலே நீங்கள் வச்சுட்ருக்க காயினோட வேல்யூ வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாக்ட் டைம் ஷிபா இனு. நான் இதுக்கு முன்னாடி 2021 ஷிபா இனு வாங்குங்க ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லும் போது 250% வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரியான ஒரு டைம் தான் இப்போது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஷிபா இனு காயினை வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.